நான்காவது விஷயம், ஹராமான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டு நாமும் விலகி இருப்பதோடு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அதை பற்றி அறிவை கொடுத்து அதில் கண்காணிப்போடு நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லது கெட்டதை பிரித்து காட்ட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். ஹராம் என்றால் அதை ஹராம் என்று சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு வீட்டில் பிள்ளைங்க உருவப்படங்களை வரையுங்க, உயிருள்ளவற்றின் உருவப்படங்கள், மனிதனுடைய படம், விலங்குகளுடைய படம் அல்லது பறவைகளுடைய படம் வரையுங்க. பிள்ளைகள் தானே, இதெல்லாம் ஒரு விளையாட்டா அவங்க ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நல்லா எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க, உடனே ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போடும், என் பிள்ளை பார்த்தீங்களா எப்படிலாம் வரையுதுங்க அப்படி. அதில் ஹராமானது இருக்கிறது அப்படின்றால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தெரியுது, வரையக்கூடாதுமா, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் படைப்பை போல ஒப்பாக உயிருள்ளவற்றின் படங்களை வரைவது நமக்கு மார்க்கம் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, தடுத்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அப்படி வரையப்பட்ட படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லியிருக்காங்கம்மா, சொல்லி தரணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ விஷயங்கள்ல வீட்டில் நடக்கிற ஹராமான விஷயங்கள்ல அதுல அலட்சியம் கடைபிடிக்கிறது. குறிப்பா கூட்டு குடும்பம் வந்தா அந்த கணவருடைய சகோதரர்களோடு ஒன்றா உட்காந்து அந்த பக்கம் எதிரில் உட்காந்துட்டு சோஃபால சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஹிஜாபை முழுக்க பேணுவதே இல்லை. அப்படியே பேணினால் கூட அது ஒரு பேரளவுக்கு ஹிஜாபா இருக்கிறதும், அந்த கணவனுடைய சகோதரன்ட்ட பேசுறதுல, சிரிக்கிறதுல, ஜோக் அடிக்கிறதுல பெண்கள் நடந்து கொள்றதும், அல்லது ஆண்கள் தன் சகோதரனுடைய மனைவியிடம் அந்த மாதிரி நடந்துக்கிறதும் இன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் சர்வசாதாரணமா இருக்கு. இதுல குறிப்பா தாய் தந்தையாக பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஹராமான செயல்பாடுகள் தன்னுடைய வீட்டில் நடக்கும்போது அதை தடுக்கிறதும் இல்லை. இன்னொரு பக்கம் சாலியான ஒருத்தர் அங்கு இருக்கக்கூடியவர், இது தப்பு, இது மார்க்கம் தடுத்திருக்குது, இது மார்க்கத்துக்கு வரம்ப மீறுவது அப்படின்னு சொல்லும் போது சும்மா இருடா, சும்மா இருப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிற. அது பிள்ளைன்னு நம்ம எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ஃபேமிலியா இருக்கிறோம், ஒன்னா அப்படிதான் சிரிப்போம், பேசுவோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒன்னாதான விருப்பம். இதுக்கெல்லாம் கோஷா போடணும், இதெல்லாம் இருக்கணும், புர்கா போட்டுக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது, சிரிக்கூடாது, இன்னும் நீ ரூல்ஸ் பேசுற அப்படி பேசுறாங்க இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய இவர்கள் போய் நாளைக்கு மறுமையில பதில் சொல்வார்கள். ஏன்னா இவர்கள் தீமையை தடுக்கிறவர்களையும் தடுக்கிறவர்கள், நன்மையை ஏவுகிறவர்களை இவர்கள் தடுக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய புத்தியிலே வரக்கூடிய மன இச்சையிலே தோன்றக்கூடிய சட்டங்களை வாழ்க்கையில் அமல் செய்கிறார்கள், குடும்பத்தில் அமல் செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் மஹரம் நான் மஹரமுடைய சட்ட அறிவு இல்லாத மக்கள். அல்லாஹ்வுக்கு இவர்கள் அஞ்ச வேண்டாமா? மஹரம் மஹரம் அல்லாதவர்கள்னா யாருங்கிற சட்டம் தெரிய வேண்டாமா? தன்னுடைய மகன்கள் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் மனைவிகள் இருக்கிறாங்க. தன்னுடைய ஒரு மகனுக்கு யார் மனைவி அந்த மனைவியோடு அவர் இருக்கட்டும், அவர் தனியா இருக்கட்டும். தன்னுடைய இன்னொரு மகன் அந்த மனைவியிடம் சாதாரணமாக தன் மனைவியிடம் பேசுவதை போல எதிரில் உட்கார்றதுக்கு அந்த தன்னுடைய இன்னொரு மருமகளை நீ உட்காரு, ஏன் புள்ள பேசுற, நீ ஏன் உள்ள போய் நின்றுட்டு இருக்கிற, எப்படி கேட்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? என் புள்ள என் மகன் பேசுறான், அவன் நீ உள்ள போய் நின்றுக்கிற, வா முன்னாடி வா. புருஷன் இல்ல, போவோம், அவனுடைய தம்பியோட போயிட்டு வா, அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு வருவான், அவன் கூட்டிட்டு வருவான், அவனுடைய கார்ல போ, அவனுடைய பைக்ல போ. எப்படி இதெல்லாம் பார்க்கிற பிள்ளைகள் இப்படி வளருவாங்க. பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். அப்ப நாம் ஹராமான வெறுக்கத்தக்க விஷயங்களை சுட்டி காட்டி திருத்துவதற்கு முயற்சி பண்ண வேண்டுமே தவிர அதுல லேசாக அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் இருக்கிற போக்கை கடைபிடிக்க கூடாது. இன்னைக்கு இந்த மஹரம் அல்லாதவர்களை பற்றி சட்டம், மார்க்க ஒழுக்கம், இதுல மிகப்பெரிய அலட்சியம் நடப்பதால வெளி உலகத்துக்கு வராத எவ்வளவோ விபரீதங்கள், ஹராமித்தனங்கள், ஜினா வரைக்கும் ஒரே குடும்பத்திற்குள் நடந்து விடுவதும், இதனால் வரக்கூடிய ஃபித்னாவின் காரணமாக பிறகு பிரிவினை, தலா குலா நடக்குதா இல்லையா? பஞ்சாயத்துலாம் நடந்து கடைசியில ஜமாத்தார் முன்னிலை வரும்போது அது நார ஆரம்பிக்கிறது. அதற்கு தொடக்கம் எது? ஹராமான விஷயங்களை பற்றிய மார்க்கம் வீட்டுக்குள்
என்னென்ன ஹராம்கள் இருக்கிறதுன்னு சுட்டி காட்டி அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்குதோ அதை பத்தி எல்லாம் பொருட்டே இல்லாம நடக்கிறது. பிறகு அந்த தாய் தந்தை, ஆமா நான் செய்த தப்பு தான், நான் இப்படிலாம் இருக்க விட்டேன், நான் இப்படிலாம் நான் தான் சொன்னேன், நான் தான் பண்ணேன். ஒரு மார்க்க அறிவில்லாத ஒரு மாமியார் சொல்லுகிறாள், அல்ல மார்க்க அறிவில்லாத ஒரு மாமனார் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு அந்த மனிதன் அஞ்ச வேண்டாமா? அதற்கு முன்னாடி அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை பள்ளிவாசல் கேட்டாரா இல்லையா? அப்போதெல்லாம் இந்த ஆலிம்களுக்கு, இந்த உலமாக்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், அப்படித்தான் இருந்தாகணும். உடனே என்னமோ அது ஹராம் அது இதுன்னு பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசியவங்க பிறகு ஃபித்னா வந்த பிறகு தலையில வச்சுக்கிட்டாங்க கை. ஆஹா, குடும்பமே நாசமாயிடுச்சே, ஹராம் ஆயிடுச்சே. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ஹத் வரம்புகளுக்கு கட்டுப்பட வேண்டும். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இவையெல்லாம் அல்லாஹ்வின் வரம்புகள், எல்லைகள். அந்த எல்லைகளை மீறாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்னவெல்லாம் அல்லாஹ் ஹராம் மக்ரூ வெறுக்கத்தக்கவை என்று சுட்டி காட்டீர்களோ அதை விட்டு விளக்கணும், பிள்ளைகளை விளக்கணும். இன்னைக்கு நிறைய பேரிடம் ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் இன்னைக்கு நம்மை விட பெரிய அறிவாளிகளுங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நாம அவங்களை சுதந்திரமா விட்டுட்டாலே அவங்களா பல விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, கத்துக்குவாங்க. ஆக நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா இவர் இப்படிதான், இவர் பூமர், எப்படி இவர் பூமர் மாமா அப்படின்னு பேசுவாங்க. இவங்களை கிரிஞ்சு இப்படி பேசுவாங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, எது எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க உட்கார்ந்து நம்ம அறுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. பிள்ளைங்க நினைக்கிறாங்களே இல்லோ, இந்த மாதிரி மூடர்கள் நினைப்பதுதான் மிகப்பெரிய அபாயம். இது மூட கொள்கை. பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதும் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதும் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடியதை விட மூட தத்துவம் இருக்க முடியுமா? இது வழிகட்ட சிந்தனை. குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் என்ன தத்துவங்களை சமூகத்துல விதைக்கிறாங்களோ அந்த தத்துவங்களுக்கு இஸ்லாமிய சாயத்தை பூசருக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து சமூகத்துல உழவ விடுறாங்க. அதுல ஒண்ணுதான் என்ன, இறை நிராகரிப்பாளர்கள் பிள்ளைகளுக்கு கட்டற்ற சுதந்திரத்தை, அவங்களுடைய சிந்தனை வளர்கிறது, அவங்களுடைய அறிவு வளர்கிறது, அவர்கள் உலகத்தை படிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நல்லது கெட்டது பிரிச்சறிய தெரியும். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படின்ட்டு ஒரு மகா முட்டாள்தனமான தத்துவத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க செல்ஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ல எழுதி தீக்கிறான். அதை வாங்கி படிச்சு மண்டையெல்லாம் அதுல ஊறப்பட்டு உருவப்பட்ட பிறகு இந்த மடையர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டா அவர்களுக்கு சொல்றதை அவங்க எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க. எப்படி? எங்களுக்கு தெரியும். சரி, பிள்ளைகளுக்கு சொன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்க போனை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேளுங்க, இதுக்குள்ள போகணும், இப்படி பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பிள்ளைகள்? ஆமா, நீங்க ஒரு ஆப், என்ன ஆப்னு தெரியுது, இதுக்கு என்ன, இதுக்கு ஒரு ஆப் கரெக்டா போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருமா? உபதேசம் என்பது கட்டாயமானது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான வெறுக்கத்தக்க காரியங்களை பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் பார்க்கல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையனா இருக்கிறாங்க. ஜகாத் சதகாவுடைய ஒரு பேரிச்சம்பழம் அது கீழே விழுந்திருக்கிறது. அதை எடுத்து வாயில போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்த உடனேயே தன்னுடைய விரலை கொண்டு வாய்க்குள்ளே, ஹசனுடைய வாய்க்குள்ளே விட்டு அதை வெளியே எடுத்து விட்டு என்ன கேட்டார் தெரியுமா? இதை நாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா நாம் சதக்காவுடைய உணவுகளை உட்கொள்ள மாட்டோம், உனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கிற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, முதல்ல அதை எடுத்து வெளியே போட்டு துப்பு அப்படிங்கிறாங்க. துப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள விரலை விட்டு வெளியே போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு தெரியாதா நாம் சதக்கா ஜக்காத்துடைய உணவு பொருள், தர்ம பொருளை நாம் சாப்பிட மாட்டோம், உனக்கு தெரியாதா, இது நமக்கு ஹராம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க தானா தெரிஞ்சுக்குதான் போறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டுக்கா போயிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் போகல. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான்.
அவனுடைய கை தட்டுல எல்லா பக்கமும் சுழலுது, கையை போட்டு உழப்புறான், அங்க இங்க எல்லா பக்கம் கை போகுது. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிடு. வக்குல் பியமீனிக், உன்னுடைய வலது கையை கொண்டு சாப்பிடு. வக்குல் மிம்மா எலிக், உன் தட்டுல உனக்கு பக்கத்தில் இருப்பதை சாப்பிடு. முதல்ல உன் பக்கத்துல இருந்து எடு, அந்த பக்கம் இருக்கிறதுல போய் கை வைக்காத, முதல்ல உன் பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து எடுத்து சாப்பிடு. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அத தர்பியா. இன்னைக்கு இதெல்லாம் சொல்லாம வளர்த்தா, இது மட்டும் இல்லை, இது உதாரணத்துக்காக சொல்லப்படுறது. எல்லா விஷயத்திலும் ஹராம் ஹலாலை பிரித்து காட்டக்கூடிய அறிவோடு ஒரு தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அது தவறல்ல, நீங்கள் சீர்திருத்துகிறீர்கள். அது மனைவியிடம் ஒரு கணவன் சுட்டி காட்ட வேண்டும். மனைவி, என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குது, அவ செய்தா நான் கண்டுக்க மாட்டேன், அவ கையில மொபைலை வச்சுக்கிட்டு மணி கணக்குல ரீல்ஸ் சாட்சி நோண்டு நோண்டு தள்ளு தள்ளு தள்ளிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறா, கண்டுக்காம இருக்க முடியுமா? வேணாமா? நேரத்தை அல்லாஹ் அமானத்தா கொடுத்திருக்கிறான். நீ எவ்வளவு நேரத்தை வீணடி அல்லாஹ்வோட நாளைக்கு பதில் சொல்லணும். நீ என்னென்ன பார்த்தையோ அந்த பார்த்ததை பற்றி அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். நீ என்னென்ன இதுல காதால கேட்டியோ அந்த கேட்டதுல ஹராமான விஷயத்துக்கு அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். வெட்டியா வீணா ஒரு காலத்துல பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து திண்ணையில உட்காந்து அரட்டை அடிச்சாங்கன்னு இருக்குதுல வரலாறு. அந்த வரலாறு இன்னைக்கு எப்படி போயிடுச்சுங்கடா, மொபைல்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பேர்ல யார் யார் ஆடுறாங்களோ பாடுறாங்களோ குதிக்கிறாங்களோ டைவ் அடிக்கிறாங்களோ, யார் யார் எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு அழுகிறாங்க என்ன ரீசனு, எல்லா ஹராமித்தனமான விஷயங்கள் அத்தனை குப்பையா கொண்டு வந்து போட்டு கையில கொடுக்கறான். அதை பார்க்கறதுல நேரம் வீணடிக்கிறார்கள். அப்படின்னா புருஷன் அமைதியா இருக்கலாமா? அல்லது ஒரு புருஷன் இந்த காரியங்களில் ஈடுபடும் போது மனைவி, என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் என்னம்மா பண்ணுவேன், நானும் என் போன் எடுத்துட்டு தான் பார்ப்பேன். அவர் என்ன செய்வார்? ஏன்னா அவர் தானே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவர் போன்ல இருப்பார். அப்போ ரெண்டு பேரும் எங்க போவீங்க? நாங்க வீட்டில் தானே இருப்போம். இல்லம்மா, இப்படி இருந்தீங்கன்னா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. அதான உண்மை. அப்போ கணவன் மனைவி பேசுவது, பிள்ளைகளோட உரையாடுவது, இதெல்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சுக்கிட்டே போவதுக்கு என்ன காரணம்? எல்லாம் இந்த மொபைல் தான் காரணம். அப்போ ஹராமான விஷயங்களை செய்வதற்கு முன்பு அதை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் ஹராமானதை பார்க்கலாம், எப்படியெல்லாம் ஹராமானதை கேட்கலாம், இதை கற்றுக் கொடுப்பது எது? உலகத்தில் எங்கெங்கிருந்தோ மூளை மூடுகள்ல 100, 1000, லட்சக்கணக்கான பேர்கள் இதுக்குன்னே ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எங்க பார்த்தாலும், பஸ்ல பார்த்தாலும் ட்ரெயின்ல பார்த்தாலும் எல்லாரும் இந்த மொபைல்ல தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு தள்ளுறாங்கன்னா, அடுத்து இன்னொரு ஹராமியை பார்க்கறதுக்கு, இன்னொரு ஹராமியை உடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு. அப்போ இதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப உறவுகள் நாசமாகிறதும், மனைவிக்கும் கணவனுக்குள்ள உறவு நாசமாகிறதும், இதையெல்லாம் தாண்டி புருஷன் வெளியே போயிட்டான், தூரமா இருக்கிறான், பேசுறதே இல்லை. ஏமா பேசுறது இல்லை? அப்படி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வச்சிடறாரு. ஏன் வைக்கிறாரு? போன்ல நோண்டிட்டு இருப்பாரு. சரி, அதுக்கு பிறகு நீ என்னமா பண்ணுவ? நானும் போன்ல தான் நோண்டிட்டு இருப்பேன், நான் என்ன பண்றது? அவர்தான் பேசுறது இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி நாசமா போகுதுங்கிறதுக்கான காரணங்களில் இதெல்லாம் அடங்கும். ஆகவே சீர்திருத்தத்திலே மிக முக்கியமானது ஹராம் ஹலாலை பற்றி எச்சரிக்கை உணர்வு, அதை சுட்டி காட்டுவதிலே தயவதாட்சியம் இருக்கக்கூட, ஆனால் அழகான முறையில், கண்ணியமான முறையில், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் இதை செய்ய வேண்டும்.